கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தையும் என் குரலையும் நேசிக்கும் வாசக நட்புகளுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தாரையடி நீ எனக்கு. தாரை 19. அன்று இரவு ரகுவும் பெல்லாவும் இரவு உணவுக்கு வெளியே சென்றுவிட மதி சமைத்து அவனுக்காக காத்திருந்தாள். ரகு இல்லம் வந்து அவளை கண்டுகொள்ளாது பெல்லாவுடன் அவன் அறை சென்று அவன் தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டான். மதி கலங்கி போக போறது தெரிஞ்சுதானே இந்த ஏற்பாடு செய்தோம். இப்போ என்ன? பெல்லா கேட்க. வாய் திறந்து சொல்லக்கூடாதா? அவ முகத்துல உள்ள தவிப்பே எனக்கு நிறைய சொல்லுது. ரகு கூற. அர்ஜுன் என்ன சொன்னான்? மதி அவளா உணர்ந்து உனக்கான காதலை உன்கிட்ட சொல்லணும். அவ சஞ்சய மொத்தமா விட்டு வரணும். பெல்லா அவனுக்கு நினைவு கூற. என்னால அவளை அப்படி பார்க்க முடியல. ரகு அவனின் உள்ள தவிப்பை கூற. நானே இன்னும் 1 வாரம் தான் இருப்பேன், அது வர நடிப்போம். மதியம் அதுக்குள்ள சொல்லணும். இதுக்கும் அசையாம போயிட்டா என்ன செய்யன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இதுக்கும் அசையல, அவ கண்ணத்துல 2 விட்டு அவ மனசுல உள்ளதை வாங்கிடுவேன். சரியான முரடன்டா நீ, இத உன் முயற்சியில காட்டு. இரவு வெகு நேரமாகியும் இருவரும் அறை விட்டு வரவில்லை. பேசும் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க மதி அவள் அறையில் உறங்கச் சென்று விட்டாள். கனவில் மதியை விட்டு ரகு பெல்லாவுடன் நிரந்தரமாக சென்று விடுவது போல கனவு. ஆம், ரகு பெல்லாக்கு மோதிரம் அணிந்து முத்தம் தருவது போல கனவு வர மதி பயந்து எழுந்து விட்டாள். தூக்கம் போய்விட கை கால்கள் நடுங்க அவசரமாக அறை விட்டு வெளியில் வந்தவள் ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணீரை குடித்து அங்கேயே அமர்ந்து விட்டாள். ஓசை கேட்டு எழுந்து அமர்ந்த ரகு மதியை பார்த்து, மதி என்னாச்சுமா? ரகு, நீ என்ன? இங்க வா, என்ன ஆச்சு? என் பக்கத்துல வா. மதி அவன் அருகில் வர அவள் உடலில் இன்னமும் நடுக்கம். உடல் வேர்த்து கை காலெல்லாம் குளுமை. ரகு அவள் கைப்பிடிக்க கையில் உள்ள குளுமை பார்த்து கையை தேய்த்துவிட மதி அழ ஆரம்பித்திருந்தாள். என்ன ரகு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. சரி, போகல போதுமா? என் கல்யாணம் பெல்லா கூட நடந்தாலும் என் தோழியா நீ என்னோட இருக்கலாம், ஓகே? ரகு சொல்ல. இல்ல ரகு, அவ உனக்கு வேண்டாம். உனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நீயும் நானும் இப்படியே இருப்போம். மதி சொல்ல. மதி, இப்படியே இருந்து உன்னை என் மனைவியா இருக்க சொல்லலனா? நீயும் என்ன உன் புருஷனா பார்க்கல தானே? என் வாழ்க்கையை நீ முடிவு செய்யாத, அந்த அதிகாரம் உனக்கு இல்லை. நான் சராசரி ஆம்பளை மதி. கல்யாணம், குடும்பம், குழந்தை, இதான் என் சாதாரண ஆசைகள். அதுக்கு கூட வழி இல்லாம நான் போயிடல. எனக்கு என்ன குறை? நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல திடமா தான் இருக்கேன். நான் சந்நியாச வாழ்க்கையை எதுக்கு வாழணும்? சரி, உன்னோட இருக்க சொல்ற. எவ்வளோ நாளைக்கு? உன் சஞ்சய் வந்தா நீயும் ஒரு நாள் என்னை விட்டு போக தானே போற. அவன் கூட கல்யாணம், குடும்பம், குழந்தை, இப்படி நீயும் வாழ தானே போற. அப்புறம் என்ன? உன் துணைக்காக நான் இப்போ என் கல்யாணத்தை வேண்டாம்னு தள்ளி போட்டு என்ன ஆக போகுது? என் வயசு போய் என்னை யாரும் கல்யாணம் பண்ணாம போகவா? உனக்கு உன் சஞ்சய் வருவான். அவனுக்காக உன் இளமைய பெண்மைய சேர்த்து வச்சு அவனுக்கு தரலாம். நான் யாருக்கு சேர்த்து வைக்கணும்? நீ சஞ்சய்க்கு காத்திருக்கிற மாதிரி எனக்கு காதலோட யாரும் காத்திருக்கல. தனியா சாக என்னால முடியாது. நானும் சராசரி மனுஷன்தான். ரகு அவனின் உணர்வுகளை எல்லாம் சொல்ல. சரி, பெல்லா வேண்டாம். நீ ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பார்ப்போம். நீ நாளைக்கு விவசாயம் பண்ணா பெல்லா இருப்பாளா? மதி கேட்க. நான் இங்கேயே செட்டில் ஆக போறேன். விவசாயம் எல்லாம் அண்ணன் செய்யட்டும். உனக்கு பெல்லாவை அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமா மதி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப என் மேல இருந்த காதல் அது பொய்யா இல்ல போயிடுச்சா? ரகு எதுவும் பேசவில்லை. சோபாவில் சரிந்து படுத்து கொண்டான். காலை ரகு எழுந்தது மதியின் பாட்டு கேட்டுத்தான். பெல்லா மதியின் பூஜையை பார்த்து அவள் நன்றாக பாடுவாள் என்று அறிந்து பாட சொல்ல மதி பாடியிருந்தாள். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். கண்ணன்
மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். எண்ணம் உரைத்த வீடில் தங்கமே தங்கம் பின்னர் ஏதெனிலும் செய்வோமடி தங்கமே தங்கம். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். ஆற்றங்கரை அதனில் முன்னமொரு நாள் என்னை அழைத்து தனி இடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகர் முரசு சாற்றுவேன் என்றே சொல்லி வருவாயடி தங்கமே தங்கம். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணுமடி தங்கமே தங்கம். நேரம் முழுதிலும் அப்பாவி தன்னையே உள்ளம் நினைந்து மருகுதடி தங்கமே தங்கம். தீர ஒரு சொல் என்று கேட்டு வந்திட்டால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம். தீர ஒரு சொல் என்று கேட்டு வந்திட்டால் பின்பு தெய்வம் இருக்குதடி தங்கமே தங்கம். ரகுவுக்கு புரிந்தது இந்த வரிகள். முதல் முறை அவள் தனக்காக பாடுகிறாள் என்று. ஆனால் இது இறங்கி வரும் நேரம் இல்லையே. உடன் இருக்க சொல்லி கேட்கிறாள், சரி. காதலை சொல்ல எது தடுக்கிறது? அவளுக்கு போகத்தானே அனைத்தும். உரிமையுள்ள அவள் ஏன் கெஞ்சிக் கொண்டு இருக்கிறாள்? ரகு அமைதியாக கிளம்பி அலுவலகம் சென்றிருந்தான். அன்று மதியும் பெல்லாவும் ஒன்றாக சமைத்து சாப்பிட்டு அலுவலகம் வந்திருந்தனர். மதி மனதில் போராட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. இருந்தும் ரகுவுக்கு இவள் சரியான பெண்தானா என்று பார்க்க அவளுடன் ஒரு நாள் நேரம் செலவிட்டிருந்தாள். ஆனால் பெல்லாதான் ரகுவின் விருப்பம் என்பதில் மதிக்கு துளியும் விருப்பமில்லை. குழப்பம் அதிகமாகி வேலையெல்லாம் தவறாக ஜார்ஜ் அவளை அழைத்திருந்தார். என்னாச்சு மதி? நீ வந்ததுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்போ என்னாச்சு? ஏன் இந்த தப்பெல்லாம் வருது? எதுவும் பிரச்சனையா? ஜார்ஜ் கேட்க, இல்லை அண்ணா, அது ரகு பற்றியே யோசனையாக இருக்கு. எனக்கு பெல்லாவை ரகு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. எப்படி தடுக்கன்னு தெரியல. நீங்கள் பேசுங்க ப்ளீஸ், ரகு கேட்மா. மதி பதில் தர, எனக்கும் விருப்பம் இல்லை தான். ஆனால் இது அவங்க தனிப்பட்ட முடிவு. இதில் நான் எதுவும் செய்ய முடியாது. அதுவும் போக ரகு போல நல்ல பையன் கிடைக்க மாட்டானே. இல்லை அண்ணா, ரகு எனக்கு வேணும். மதி தவிப்போடு கூற, காலம் கடந்து போன அப்புறம் கேட்டா கிடைக்குமா மதி? நீ அர்ஜுனை போய் பாரு, அட்வைஸ் கேளு, மனசு சரியாகும். அரை நாள் லீவ் எடுத்துக்கோ. சரி அண்ணா, சொன்னவள் கிளம்பி சென்றிருந்தாள். ஜார்ஜ் ரகுவிற்கு அழைத்து விவரம் சொல்ல ரகு இன்னும் கவலையில் இருந்தான். அவளுக்கான மருந்து காதல்தான் என்றால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவள்தான். தர இவன் தயாராகத்தானே இருக்கிறான். மதி அர்ஜுனை பார்க்க அன்று மாலை அவன் இல்லம் சென்றிருந்தாள். வாங்க மதி, எப்படி இருக்கீங்க? சாரா, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. வரவேற்ற அர்ஜுன் மனைவிக்கு குரல் கொடுத்தான். நல்லாவே இல்லை. ரகு என்ன டிவோர்ஸ் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துருக்கிற பொண்ணை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவளுக்கு ஒரு காஃபி போட கூட தெரியல. ரகு அவளோட எப்படி குடும்பம் நடத்துவான் அர்ஜுன்? மதி, உனக்கு ஏன் பிடிக்கணும்? இது அவன் வாழ்க்கை, அவன் விருப்பம். காஃபி போட தெரியறதெல்லாம் கல்யாணத்துக்கு முக்கிய தகுதி இல்லை. அன்பு, புரிதல், காதல் தான் வேணும். அதுவும் போக அவனுக்கான அந்தரங்க தேவைகளும் இருக்கும் தானே. என்ன அந்தரங்க தேவை? ஓ, உடலுறவா? ரகு ஒன்றும் அப்படிப்பட்ட பையன் இல்லை. ஏன் மதி, எப்பவும் உங்க எண்ணம் தான் சரி இல்லையா? ஏன் அவனுக்கு அந்தரங்க தேவை இருக்காதா? உங்ககிட்ட அவன் தடுமாறவே இல்லையா? இல்லை அவனுக்கு தேவை இருந்தாதான் தப்பா? அவன் வயசுக்கு இந்த தேவைகள் அவனுக்கு இல்லைனா தான் தப்பு. ஏன் அவன் மனுஷன் இல்லையா? அதுக்காக பெல்லாவை போய் ஏன் அவன் கல்யாணம் பண்ணணும்? மதி, என்ன கேட்குற? அது ரகு விருப்பம்.
எந்த பொண்ணு அவருக்கு வேணும் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது அவர் விருப்பம் மதி. சரி, தாம்பத்தியத்தை விட்டுருவோம். அவருக்கான காதல், அவர் உருகி உருகி காதலிச்சு உங்ககிட்ட வந்தப்போ நீ என்ன சொன்ன? சஞ்சய் வந்தா போயிடுவேன் தானே. நீ உன் முடிவில் காதலில் உன் விருப்பத்தில் சரியா இருக்கும்போது அவர் அவரோட விருப்பங்களில் சரியா இருக்கக்கூடாதா? சாரா காரமாக கேட்க மதி அதிர்ந்து போயிருந்தாள். சாரா, நீயுமா? என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண ப்ளீஸ். போதும் மதி, எல்லாரும் உங்களை தான் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? ரகு என்ன தப்பு பண்ணா? வீட்டில் பார்த்தா உங்களை தான் கல்யாணம் பண்ணான், உங்களை தான் மனசார நேசிச்சிருக்கான். அவனுக்கு நீங்க என்ன தந்தீங்க? நாளைக்கு உங்களுக்கு சஞ்சய், சஞ்சய்க்கு நீங்க. அப்போ ரகுக்கு யாரு துணை? எந்த புருஷன் கல்யாணமான பொண்ணு மனசுல தான் இல்லைன்னு தெரிஞ்சு இப்படி ஒதுங்கி போவான்? ரகுக்கு இது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? அவன் எப்படி உடஞ்சு போய் இருக்கான்னு தெரியுமா? அவன் மேல காதலே இல்லைன்னு தெரிஞ்சும் உங்களை நல்ல தோழியா தானே நடத்தி இருக்கான். என்ன குறை வச்சான்? சரி, அவன் வீட்டுல அவன் நடிக்கிறான். அவன் அப்பா அம்மா முன்னாடி உங்களுக்காக கட்டின பொண்டாட்டி கூட நட்பு அவசியம்தான். ஆனா நீங்க அவனை வாழ்நாள் முழுக்க நண்பனா மட்டுமே இருக்க சொல்றீங்க. அதுக்கும் அவன் சரின்னு சொல்லித்தானே விவாகரத்து கேட்டான். இப்ப அவன் விருப்பம் போல அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதா? அர்ஜுன் கேட்க மதி கலங்கி இருந்தாள். மதி, கடைசியா உன்னை கேட்குறேன். நீ இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல காணாம போய் சஞ்சய் வீட்டில் வற்புறுத்தி கல்யாணம் செஞ்சு வச்சிருந்தா அவர் இப்படித்தான் பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுட்டு உன் நினைவுல வாழ்ந்திருப்பாரா? நடைமுறையில அது சாத்தியமா? இல்ல அவர் மனைவிய தோழின்னு சொல்லி உறவு மாத்தி வாழ்ந்திருப்பாரா? அந்த பொண்ணு தான் அதுக்கு சரின்னு சொல்லி இருப்பாளா? சஞ்சய் மனசுல அந்த பொண்ணு இல்ல நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்ச மறுநொடி பெட்டியை எடுத்துக்கிட்டு சஞ்சய கையாலாகாத ஆம்பளைன்னு ஊரு முழுக்க சொல்லிட்டு போயிருப்பா. ஆனா ரகு அப்படி எதுவும் செய்யல. ஜீவா, ஸ்வேதா, ஏன் சஞ்சய் அப்பா இப்படி எல்லார்கிட்டையும் உன்னை பத்தியும் சஞ்சய் பத்தியும் கேட்டு தெரிஞ்சு நீயா மனசு மாதிரி வர வர காத்திருப்பேன்னு இருந்திருக்கார். அவர் அன்புக்கு என்ன குறை? உன் மேலதான் குறை. இப்படி ஒருத்தர் கிடைச்சா எந்த பொண்ணும் விட்டு தர மாட்டா. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. போய் உன் இடத்த எடுத்துக்கோ. இல்ல பெல்லாக்காவது விட்டு கொடுத்துடு. ரகுவாவது நிம்மதியா இருப்பார். சாரா பேசி முடிக்க மதி அழுது கொண்டே இல்லம் சென்றிருந்தாள். அன்று முழுக்க ரகுவை அவள் பார்க்கவும் இல்லை. அறை சென்று அடைந்தவள் காலையில் எழுந்து வரவும் இல்லை. தாரை 20. காலை ரகு அலுவலகம் கிளம்பி வரும் வரை மதி அறை விட்டு வெளியே வரவில்லை. நேற்று சாரா பேசியதில் மனமுடைந்து இருப்பாள். அவளை தேற்ற வேண்டும் என்று ரகுவும் யோசனையில் இருந்தான். ரகு அவனின் அலைபேசியை சார்ஜர் விட்டு எடுக்க ஸ்வேதாவின் குறுஞ்செய்தி வந்திருந்தது. மதி அழைத்திருந்தாள் என்றும் ரகுவை விட்டுத்தர முடியாது என்று அழுதாள் என்றும் கோவத்தில் ஸ்வேதா திட்டிவிட்டதாகவும் பின் சமாதானம் செய்து பின்தான் அழைப்பை மதி முடித்தாள் என்று கூறியிருக்க ரகு மதியின் அறைக்கதவை தட்டினான். கதவு திறந்து கொள்ள மதி அசைவின்றி படுத்திருந்தாள். மதி, எழுந்திரி. ரகு எழுப்ப மதியிடம் அசைவில்லை. ரகு அவள் அருகில் சென்று பார்க்க முகமெல்லாம் அழுத தடம். அவளை உலுக்க அவளோ அசைவின்றி இருந்தாள். ரகுவிடம் பரபரப்பு வர அவளை தொட்டு பார்க்க உடல் நெருப்பாக கொதித்தது. மருத்துவமனை சென்று அதீத அழுத்தம்தான் காய்ச்சல் வர காரணம் என்று கூறி ஒரு நாள் முழுக்க மருத்துவமனையில் வாசம் செய்து மறுநாள் தான் இல்லம் வந்தனர். மதியின் அறையில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவளுக்காக ஓட்ஸ் கஞ்சி செய்து எடுத்து வர மதி யோசனை செய்த வண்ணம் ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாள். மதே, எதையும் யோசிக்காத. இப்பதான் காய்ச்சல் குறையுது. கண்டதையும் நினைச்சிட்டு இருக்காத. வெல்லா எங்க? ஆஃபீஸ் போயிருக்கா. என் வேலையும் அவ தான் செய்யறா. அதான் அவளை போக சொல்லிட்டு நான் இருந்தேன். ரகு, என் மேல உனக்கு காதல் இருந்தது தானே? அது உண்மையாவே போயிடுச்சா? எப்படி போகும்? என் முதல் காதல் நீ. உன்னை மறக்கவோ இல்ல உன் மேல இருந்த காதலை மறுக்கவோ என்னால முடியாது. அப்ப என் இடத்துல இப்போ பெல்லா இருக்கா, அப்படித்தானே? இல்ல கண்ணம்மா, உன் இடம் உனக்கு தான். நீயா அந்த இடத்த உரிமையா எடுத்துக்க வந்தா அது உனக்கு தான். ஆனா நீ தான் எடுக்கலையே. அதான் இப்ப பெல்லா அவளுக்கான இடத்த என்கிட்ட உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. வாந்தி வருது ரகு.
ரகு அவள் தலைப்பிடிக்க மதி வாந்தி எடுத்தாள். சுத்தம் செய்து அவளை சாய்ந்து அமர வைக்க ரகுவின் நெற்றியில் முத்தம் தந்தாள். திருப்பிதா மதி கேட்க, என்ன முத்தமா? ரகு கேட்க ஆம் என தலையாட்டி இருந்தாள். ரகு அவள் நெற்றியில் முத்தம் தர அவளோ அவன் கன்னத்தில் தந்தாள். அவனும் தயங்கி கன்னத்தில் தர மதி மீண்டும் முத்தம் தர நெருங்க ரகு அவளை பார்த்த, வாந்தி எடுத்துட்டு வந்த வாயோட என் வாயில முத்தம் தந்துடாத மதி, நானும் வாந்தி எடுக்க வேண்டி வரும். ரகு கிண்டலாக சொல்ல, ஒரு நாள் தருவேன், அப்ப திருப்பி தரணும், நான் என்ன தந்தாலும். மதி கூற, மதி பைத்தியமாகிட்டியாடி சஞ்சய நினைச்சு நினைச்சு. மதி அவனை முறைக்க ரகு அவளுக்கு கஞ்சி ஊட்டிவிட அமைதியாக சாப்பிட்டு தூங்கியிருந்தாள். இரு நாளும் எந்த பேச்சும் இல்லை. ஆனால் யோசனை மட்டும் அதிகமாக இருந்தது. அவள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் தந்தது ரகுவை பயம் கொள்ள செய்திருந்தது. 3ஆம் நாள் மதி நலம் பெற்றிருக்க ரகுவை வேலைக்கு செல்ல சொல்லியிருந்தாள். மாலை ரகு வர அவன் அறையில் அமர்ந்து மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ரகு அறை வந்து, மதி வெளியே போ, நான் வேலைக்கு கிளம்பணும், நான் ரெடியானதும் தான் பெல்லா வந்து தயாராகணும். அவ பொருள் பக்கத்து ரூம்ல இருக்கு, அவளை போய் ஃப்ரெஷ்ஷாக சொல்லு, இனி அவ இடம் அதுதான். என்ன மதி, நீ உன் ரூமை சுத்தம் பண்ணியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? சரி போ வெளியே, என்னை ஃப்ரெஷ்ஷாக விடு. உன் கற்பு போகாது, நீ தாராளமா ஃப்ரெஷ் ஆகலாம், நான் வேணா அப்படி திரும்பி உட்காரவா? மதி கேட்க, என்ன இதெல்லாம்? எதெல்லாம் புரியல. உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க, அவ்வளோதான். ரகு கோபமாக சொன்னவன் குளியலறைக்குள் சென்றிருந்தான். ரகு சொன்ன செய்தியில் பெல்லா வாய் திறக்க, உங்க ரூம் ஒன்னாகிடுச்சு, நீ உன் வெற்றிக்கு பக்கத்துல இருக்க ரகு. அவ முகமே சரியில்லை பெல்லா. நீ நடிக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா? அதெல்லாம் தெரியல அந்த கிறுக்கிக்கு, அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி இருக்க மாட்டா. அன்று மதி இரவு உணவு செய்தாள். ஆனால் பெல்லாவிற்கு உணவு இல்லை. பெல்லா எங்க போய் சாப்பிடுவா, அவளுக்கு ஏன் செய்யல? ரகு எரிச்சலாக கேட்க, நான் உனக்கு தான் பொண்டாட்டி, அவளுக்கு இல்ல. அவ்வளோ தேவை இருந்தா வெளியே போய் சாப்பிட சொல்லு, அப்புறம் நாளைக்கு அவ இங்க இருக்கக்கூடாது. இத என் வீடு, நீ என் அதிகாரம் பண்ணாத. ஆமா, இது என் புருஷன் வீடு, ஸோ சொல்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓ, இப்பதான் தெரியுதா நான் உன் புருஷன்னு? இரு, உன்னை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். தெரியுமா? அப்ப செய், வாய் பேசாத வாத்து. எனக்கும் உன் சோறு வேண்டாம். ரகு சொல்ல, சரி அப்ப நானும் சாப்பிட மாட்டேன், பட்னி கடந்து மயங்கி விழுவேன். காரணம் யாருன்னு கேட்டா பெல்லா தான் சொல்வேன். ரொம்ப டென்ஷன் பண்ற மதி, எதுக்கு இப்ப இந்த புது வேஷம்? யாரை ஏமாத்த? அதானே உனக்கு நடிக்க சொல்லியா தரணும்? ஆமா ரகு, நான் நடிச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அதுக்கு என்ன? உணராத உன்னை உன்கிட்ட உணர ஆரம்பிச்சிருக்கேன். இது ஏன் உரிமை? நான் கையெழுத்து போட்டாதான் உனக்கு பொண்டாட்டி ஆக முடியும். அவளுக்கும் சாப்பாடு வை, இல்ல எனக்கும் வேண்டாம். மதி பெல்லாவிற்கும் உணவு பரிமாற மூவரும் உண்டு எழுந்தனர். மதி ரகு அறை வர அவன் படுக்கையை எப்போதும் போல வெளியில் போட மதியும் சோபா கீழே வந்து படுத்துக்கொண்டாள். ரகு அவளின் செயலில் கோபம்தான் ஆகினானே தவிர அவள் நெருங்கி வருவதில் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. காதலை அவள் வாய் திறந்து சொல்ல இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ என்று கோபம்தான் வந்தது. ஆனால் மதி அவளின் உரிமையை முழுதாக எடுத்துக்கொண்டிருந்தாள். அவனின் அத்தனை தேவைகளையும் செய்தவள் அவனை பெல்லாவிடமிருந்து முழுதும் விலக்க அனைத்து வேலையும் செய்தாள். காரில் முன்னிருக்கை அவளுக்கு, மதிய உணவு அவன் அறையில். பெல்லா வேறு டீம் சென்றிருந்தாள். மதியின் அதிகாரம் அலுவலகத்தில் நெருக்க பெல்லா ரகு என்ற ஒருவனை மறக்க ஆரம்பித்திருந்தாள். அன்று அலுவலகத்தில் ரகு பெல்லாவின் அறையில் நின்று பேசிக்கொண்டிருந்தான். மதி சரியாக அவனை தேடி அங்கே வர, ரகு இங்க என்ன பண்றீங்க? கால் வலி, ஜஸ்ட் ஒரு வாக் வந்தேன் மேடம். இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் உங்களுக்கு நடக்க பெல்லாவோட அறை தான் தெரிஞ்சுதா? போதும் போங்க, ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும். உங்களுக்கு என்ன பார்க்கறத தவிர வேற வேலை இல்லையோ? சாரி,
என் கணவர் என்னோட லஞ்ச் சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தார். அவரை தேடி வந்தேன். பார்த்தா அனுப்பி வைக்க முடியுமா ரகு, ப்ளீஸ்? ரகு சாப்பிட வர மதி முறைத்து கொண்டே உடன் சாப்பிட்டாள். அவ ரூம்ல உனக்கு என்ன வேலை? இப்போ பாரு. உனக்கு புரியுதா? அவ ஒன்றும் உன் பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டி ஆக தானே போறா. அதுவும் இல்லாம இது என் சொந்த விஷயம். எது உன் சொந்த விஷயம்? என் மானம் போகுது. பொண்டாட்டி நான் இருக்கும்போது அவ ரூம்ல என்ன வேலை உனக்கு? உன்னதான் ஆஃபீஸில் எல்லாரும் தப்பா பார்க்குறாங்க. இதுல ஏன் மானமும் போகுது. விவாகரத்து சட்டப்படி ஆகிற வரை அடக்கி வாசிங்க ரகுராம். ஓ, உங்க மான பிரச்சனையா இது? யோசிக்கவே இல்லையேனா. இனி உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆபீஸில் மொத்தம் தடை போட்டிருந்தாள். ஆனால் மாலை அவனை பின்தொடர முடியவில்லை. காரணம், அவனுக்காக உணவு செய்து வீட்டை சுத்தம் செய்து மனைவியாகி போயிருந்தாள். ஒரு வாரம் கழிந்திருக்க பெல்லா வீட்டை விட்டு சென்றிருந்தாள். ரகு விவாகரத்து பத்திரம் கொண்டு வந்து மதியின் கையில் கொடுத்தான். அதில் அவன் கையெழுத்திட வேண்டிய இடத்திலெல்லாம் கையெழுத்து இருந்தது. ஹாலில் நின்றவள் ரகு படுக்கையறை செல்வதை பார்த்து கோபத்தோடு அவன் பின்னே சென்றாள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.